ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பொட்டேட்டோ வச்சு எப்படி பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் 2 நிமிஷத்தில் தட்டு காலி ஆயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பொட்டேட்டோ பால்ஸ். மேலே கிறிஸ்பியாக உள்ள ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பொட்டேட்டோ பால்ஸ். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 3 அல்லது ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஆற வச்சுட்டு இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசித்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் எண்ணெய், இவ்வளோத்தையும் விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி எல்லாம் ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கிடலாம். கடாயை வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து நம்ம உள்ளே போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிக்கணும். அப்போ தான் மேலே கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. இப்போ அடுத்ததும் கொஞ்சம் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்ததும் போட்டுட்டு நம்ம இதே மாதிரி பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே நிமிஷத்தில் தட்டு அவ்வளோ காலி ஆகிரும். அவ்வளோ டேஸ்டான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.